ஐயா ஸ்கூல் காலத்துல கூட மழை கோதினது இல்லையா? நீங்க எதை கொண்டு படிக்க சொல்றீங்க? என்னுடைய பாவங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி இந்த பூமியில வந்தார். கண்ணடிய தர மாதிரி ஐயோ ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க. பரிதாபமாக ஒரு நற்செய்தியை கொண்டு வந்த ஒரு தேவதாசனை இந்த 4 வாலிபர்களும் கொன்று விட்டார்கள். அவருடைய ரத்தத்தை காட்டுங்க ஜனங்களுக்கு. ஒரு கொலை பண்ணியும் இவர்கள் திருந்துவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, இவர்களுடைய அக்கிரமம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. பாருங்கள் இந்த தடியர்கள் 4 பேரும் செய்கிற கோலங்களை. கொஞ்ச நாளா கிராக்கி ஒருத்தர் மாட்டவே இல்லை. நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்பா நம்ம பைத்தியக்காரங்களா? யாருக்கு தெரியுமா? ஏசப்பா. 1 பவுல் சொல்றாரு, உங்க இயேசுக்காக பைத்தியக்காரங்க. எப்படியாவது எல்லாரையும் ஏசப்பா கிட்ட கொண்டு வந்து என்னடா பாவம் லட்சம் கேட்க நீ எங்கட பேச்ச கேள்டா. பேரும் இன்னும் ஒரு வாலிபனை கொண்டு விட்டார்கள். இந்த வாலிபர்கள் வந்தது எதையும் ஒரு லாபத்தை எதிர்பார்த்தல்ல, ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். ஆனால் நற்செய்தியை கொண்டு வந்தவருடைய குடும்பங்களுக்கு சென்றடைந்தது ஒரு குற்செய்தி. அடங்கினார்களா இந்த தடியர்கள்? இல்லை, இவருடைய அக்கிரமம் தொடர்ந்து கொண்டே போகிறது. இப்பொழுது செய்த 2 கொலைகளையும் மறைப்பதற்காக தந்திரமாய் ஆலோசிக்கிறதை கொஞ்சம் பாருங்கள். கவனமா இருக்கணும். 2 கொலை பண்ணிருக்கோம், கவனமா இருக்கணும். வர்றவங்களெல்லாம் பார்த்து விசாரிக்கணும். சாமான் உள்ள ஒழிச்சு வைங்க. யார் யார் வருவான்னு தெரியாது. நான் உன சொல்லத்தான் இருந்தேன், போலீஸ்காரங்க வந்தாலும் வருவானுங்க, நாம கொஞ்சம் கவனமா இருப்போம். ஒரு ஆள் வாராரு, யாருன்னு இதுக்கு மரியாதை கொடுத்து பேசுவோம் நாங்க. அன்பின் ஆண்டவரே, இதோ நான் இந்த கிராமத்துக்குள்ளுக்கு போகிறேன். இந்த கிராமத்தின் மக்கள் பாவத்திலிருந்து விடுபட சர்வ வல்லமுள்ள கடவுள் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். சொல்லுங்க அண்ணே. இல்லண்ணே, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன். இவனு அவன் தான் எத்த காயக்கூடிய அண்ணே 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அண்ணே. ஏற்கனவே நீங்க கொன்னீங்களே, முதல்ல நீங்க கொன்னது என் அப்பா, 2வது நீங்க கொன்னீங்களே அதை நான் சித்தப்பா. என்னடா சித்தப்பா பெத்தப்பான்னு அதெல்லாம் இங்க சரி வராது. அண்ணே சொல்றத கொஞ்சம் கேளுங்க, பொறுமையா இருந்து கேளுங்க அண்ணே. அடே ஏன்டா எங்க இன்னும் கொலைக்காரன் ஆக்குறீங்க? நீங்க எங்கட கையால சாவியா வந்தீங்க. அண்ணே அண்ணே
நானும் செத்தாத்தான் நீங்க எல்லாம் மனம் திரும்புவீங்கன்னு சொன்னா சாகத்தான நான் வந்திருக்கிறேன். அடுத்தவன் நான் குத்தி கொலை பண்ணோம். இந்த கிராமமே பார்க்க உன்னை கெட்டி வச்சு எரிச்சு போடுவோம். ஐயோ ஐயோ, இந்த தவறு செய்யாதீங்க, இந்த தவறு செய்யாதீங்க, நீங்க தெரியாம செய்றீங்க. ஆண்டவரே இவர்களை மன்னியும், ஆண்டவரே இவர்களை மன்னியும். ஆண்டவரே கொடி கயிறால் என்னை கட்டுகிறார்களே, இவர்களை மன்னியும். ஐயோ இவர்களை கொளுத்த போகிறார்களே, எசப்பா இந்த கிராமத்தாரை மன்னித்துக் கொள்ளுங்க. இந்த ஊருக்கு எல்லாம் சொல்றேன், இவன மாதிரி எவன் வந்தாலும் இதே கதிதான். ஆண்டவரே இந்த ரத்த பலி இவர்கள் மேல் வரக்கூடாது. அப்பா இவர்களை மன்னிங்க. கட்டு ஐயோ என்னை கொளுத்தாதீங்க. அடே இவனை எரிச்சு சாப்பிடாம விட்டு ஒருத்தருக்கு கூடாது. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே இவர்களை மன்னிங்க. ஐயோ இது ஆண்டவரே கொளுத்த போகிறார்கள். ஐயோ இது என்னாச்சு? இது நல்ல மனுஷனை கட்டி வச்சனாலதான் இந்த நிலைமை நடந்துச்சு. எங்களோட தலைவனுக்கு யாராவது போயிட்டு அவுத்து போடுங்களேன். அவுத்து விடுங்கடா, யாராவது அவுத்து விடுங்கடா சீக்கிரமா. அடுத்த ஆளுக்கால் ஒரு ஆள் ஒரு மாறி ஒரு ஆள் நாங்க சாக போறோம். சீக்கிரமா அவுத்து விடுங்க. ஓடிப்போ தம்பி, நீ ஓடிப்போ, ஓடிப்போ. சகோதரனே சகோதரனே சகோதரனே, ஐயோ இந்த கிராம மக்கள் எல்லாம் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஏசப்பா பழி வாங்குற தெய்வம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஏசப்பா பழி வாங்குற கடவுள் இல்ல. நான் என்னுடைய சகோதரனுக்காக நான் ஜெபிக்க போறேன். இந்த கிராம மக்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இதோ இந்த சகோதரன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் எழும்புவானாக. பாருங்கள், இந்த அற்புதத்தை பாருங்கள். மரித்தவர்கள் உயிர்த்தெழுகிறார்கள். ஒரு நிமிஷம், நான் எங்கேயோ ஒரு வீட்டாரத்துக்கு போக வேண்டியிருந்தேன். பார்க்க முடியாத ஒரு ஒளியோ ஒருத்தர் வந்தாரு. வந்து சொன்னாரு, நாங்க செய்ததான் பாவம், அவர் மட்டும்தான் உண்மையானு சொன்னாரு. அவரோட நான் பேரை கேட்ட போது அவர் சொன்னாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி. நான் இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் பாவம், நீ நான் மனம் திரும்பி அவர் சொன்னதை கேட்போம். என் சகோதரர்களே, உங்களுடைய தங்கமோ உங்களுடைய பணமோ எங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய உள்ளத்தை மாத்திரம் இயேசுவிடத்திலே கொடுத்து விடுங்கள். பாவத்துக்கு பரிகாரம், பாவத்துக்கு மன்னிப்பு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டு நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை இந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட சொல்லுங்கள். அன்பின் ஆண்டவரே இயேசு சுவாமி. கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். அன்பின் ஆண்டவரே இயேசு சுவாமி, நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். எங்களை மன்னிப்பீராக, எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்று முதல் நீங்கள் புதிய ஒரு வாழ்க்கையை வாழுவீர்கள். உங்களை சந்தித்த இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இது ஒரு நாடகம்.